இந்த மேடை எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? மாப்பிள்ளை சீமான் உள்பட எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள நீ எங்களோட வந்துரும் மாப்பிள்ள, நம்ம தான் இனிமே தமிழ்நாட்டை ஆள போற மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. பிஜேபி கூட்டணியில வைக்க கூப்பிடுறாரு. இன்று பாரதிய ஜனதா கட்சி இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. வரவன் ஓட்டு போடுறான், அடுத்த எலெக்ஷன்ல அவன் இல்லாம போயிடறான். வரவன் ஓட்டு போடுறான், அடுத்த எலெக்ஷன்ல இல்லாம போயிடறான். அந்த மாதிரி சீமானு ஓட்டு போறதெல்லாம் பானையில ஓட்டத்து மாரி நழுவி 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 போய்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டை வந்து பார்த்து அடைப்பாரு. சீமான் அண்ணன் நீட்டுக்கு எதிராக, நீட் தேர்வு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களுக்கு எதுவுமே நடத்தலையா? இல்ல தெரியல. இப்ப தொடர்ச்சியா சீமானோட செயல்பாடுகளே மிகப்பெரிய குறைவா இருக்கு. ஆமா சரியில்லை. இல்ல அவரு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் நம்ம தனித்து நிக்க முடியாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதனால என்ன பண்றாரு, இப்ப நம்ம வந்து யாரு கூட போலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஆமா, கணக்கு போட்டுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக உதயநிதி ஸ்டாலின் மேடையில வச்சுக்கிட்டு பேசினாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேசினாரு? ஒரு ஏதோ கல்யாண மேடையா என்ன தெரியல, கல்யாண மேடை தான் நான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு மேடையில அதான் அவர் ஏதோ பேசினாரு, கொஞ்சம் கொலாவி தான் பேசினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து பிஜேபியில தலைவர் நாகேந்திரன் அவரு சரத்குமார், அண்ணன் சீமான் எல்லாருமே உட்காந்து எல்லாரும் கும்பலா பெரிய மேடையில எல்லாரும் பேசினாங்க. அப்போ சொன்னாரு, பிஜேபி தலைவர் என்ன சொன்னாரு, நாகேந்திரன்னா, என் மாப்பிள்ளை இப்போ உட்காந்துங்கிறாருல, அவரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எங்க நிலைமையே வேறன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள நீ எங்களோட வந்துரும் மாப்பிள்ள, நம்ம தான் இனிமே தமிழ்நாட்டை ஆள போற மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாரு. பிஜேபி கூட்டணியில வைக்க கூப்பிடுறாரு. இன்னமும் கொஞ்சம் தோல்வியை சந்திக்க ரெடி. அந்த மாப்பிள்ள எப்படி இருக்குன்னா, அதான் அந்த ரஜினிகாந்த் பொண்ணு பார்க்க போவாங்களே, ஆமா, செந்தில கூட்டினா அந்த மாரி சட்டை என்னதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து பிஜேபியில நடக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து சீமான் மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டுக்கிற சட்டை எந்த அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையா வந்து பிஜேபி பக்கம் வந்து சாயல் வந்து இப்படி போயிட்டு வந்திருக்கு. சீமான் ஒரு உலா வந்திருக்காரு. ஒருவேளை அவங்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? பிஜேபி கூட மறுபடியும் சீமான் அண்ணன் பிஜேபி கூட சீமான் அண்ணன் கூட்டணி வைச்சால் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இன்னும் கடும் மோசமான நிலைமையில உருவாயிடும். ஆமா, திமுக சொல்ல தமிழக வெற்றிகரமா அவர் பேர் கட்சின்னா நாம் தமிழர் கட்சின்ற ஒரு பேரு கூட தமிழகத்துல உருவாக போகுது அப்படின்னு. ஆனா அந்த சீமான் அவர்கள் அவர் பேச்சை கேட்டு அவருடைய பேச்சுலாம் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சூப்பரா பேசுவாரு. நான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓப்பனா சொல்றேன், அவர் தான் ஓட்டு போட்டேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது அந்த சீமான் அண்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா தப்பா நடுவுல முதலமைச்சர் எது சொன்னார்ல, ஒரு பானை ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த பானையில தண்ணி மட்டும் ஊத்திக்கினே இருக்கும், ஆனா கீழே ஒரு ஓட்டை இருக்குது. அந்த மாதிரி ஓட்டு போட்டதெல்லாம் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓட்டு வரவன் ஓட்டு போடுறான், அடுத்த எலெக்ஷன்ல அவன் இல்லாம போயிடறான். வரவன் ஓட்டு போடுறான், அடுத்த எலெக்ஷன்ல இல்லாம போயிடறான். அந்த மாதிரி சீமானு ஓட்டு போறதெல்லாம் பானையில ஓட்டத்து மாரி நழுவி 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 போய்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டை வந்து பார்த்து அடைப்பாரா, அந்த ஓட்டை அடிக்க பாத்திரத்தை எதுவுமே அடமானம் வைப்பாரான்னு தெரியல. ஓகே, வீடியோ முடிச்சிடலாம். நீட்டுக்கு தேர்வுக்கு மக்கள்கிட்ட சொல்லணும்னா ரத்து செய்யறதுக்கு என்ன சொல்லுங்க? நீட்டுக்கு ரத்து செய்யணும். எனக்கு தெரிஞ்சு பல பேர் நீட்டு வேணும்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் வேணாம்னு சொல்றாங்க. அது மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டா இது வந்து நீட்டு மூலமா நிறைய மாணவர்கள் தொடர்ச்சியா இறந்துகிட்டு வராங்க. அதான் மெயின். அப்படின்னும் போது அந்த நீட்டுக்கு எதிராக நிறைய பேர் இறந்துகிட்டு வரும்போது அப்ப அந்த திட்டம் வேண்டாம். ஓகே, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நீட்டுக்கு மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும், முடிவு பண்ணிட்டோம். அப்ப நம்ம 2 பேரும் ஏன் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கணும் கண்டிப்பா எனக்கு தெரியல. ரஞ்சித்தன் அவர்கள் பேசினாரு, விஜய் அண்ணன் பேசினாரு, அவங்களும் காரியத்தோட பேசுறாங்க. ஆனா நம்ம எதை பத்தி யாருக்கோசம் காரியத்தோட நம்ம பேசுறோம் தெரியல. நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா எதிர்காலத்து நல்லா புரிஞ்சுங்களேன். விஜய் அண்ணன் பேசுறதுக்கு ஒரு காரணம் இங்க இது.
ஸோ பா ரஞ்சிதரவணன் பேசுறது காரிங்குது. ஆக மொத்தம் தமிழகத்துல அனைவருமே ஒரு இடத்த நோக்கி போகணும்னா ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் ஸோ மக்கள் பேரை வச்சு முன்னேறி கொண்டு போயின்னு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்கணும்னா யூடியூப் மூலியமா காசு வரல, இல்ல யூடியூப் மூலியமா நம்மளுக்கு வருமானம் இல்லைன்னா நீ நான் உட்காந்துருக்க மாட்டோம். கரெக்டா? அதே பணம் வந்து கொட்டுறதா நம்ம வீடியோ பாக்குற நண்பர்கள் யாராவது நல்லா இருக்குது ஷேர் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன் வெட்டி பேச்சு இவனுக்கு பேசுறது நம்ம ஏன் கேட்கணும், தள்ளி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க, அது எனக்கே தெரியுது. இருந்தாலும் சொல்றேன். ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணத்தோட பதிவு செய்யறாங்க மக்கள் பேரை சொல்லி. ஓகேவா? அந்த மாரி ஸோ நீங்க இந்த வீடியோ பாக்குறது எங்களை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நடிகர்கள் எல்லாமே ஸோ நீட்டுக்கு எதிராக போராடினாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எங்க போய் போராடினீங்க? ஸோ எங்க போய் இருந்தீங்க? உங்களோட நீட்டுக்கான நிலைப்பாடு என்ன? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களின் ஒருவனாக உங்களின் ஒருத்தரவனாக பேசிக்கின்ற நான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க என்னோட சேனல் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, முடியலனாலும் எங்களுக்காச்சும் ஷேர் பண்ணுங்க, மறுபடியும் பார்த்துட்டு நம்பர் தரோம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நன்றி.